ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுட்டு வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க பின்பற்றணும். மார்க்கெட்டை ஒரு அளவுக்கு கணிக்க நமக்கு தெரியணும். மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படி. அதனால தான் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப், அந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு ஒரு இம்பேக்டட், ப்ரைஸ் குறையுது அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பேக்டட். இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு லாங் பில்டப் ஆயிருக்கு, ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பேஸ்டே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் யூகிக்கிறாங்க. இல்ல இதுதான் நடந்தது அப்படின்னு நம்ம தினமா சொல்ல முடியாது. அப்போ நீங்க கொடுக்குறவங்க ஷார்ட் கவரிங்கோ இல்லைன்னா லாங் பில்டப் ஆயிருக்கோ அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதற்குண்டான காரணிகள் அவங்க கொடுக்கறது விலை ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட், அதை தான் ப்ரீமியம் சொல்லுவாங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு ஆனா பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ஷார்ட் பில்டப். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ப இதுக்கு உன்னிப்பா கவனிக்க போனா என்னன்னா ஒரு விலை ஒரு நிகழ்வுக்கு என்ன நடந்திருக்கு, அப்ப இந்த வேல்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றா கொண்டு போவாங்க. அப்ப நம்ம இந்த ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கால் செல்லர் அண்ட் புட் செல்லர் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். ஸோ அதை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் தினமும் நம்ம காணொலி பதிவு பண்ணிட்டு வரோம். நீங்க என்னன்னா பேக் டெஸ்ட்னா பழைய விஷயங்களை பேக் டெஸ்ட் பண்ணாம நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நடக்கிறது ஒவ்வொரு நாள் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி நீங்க மார்க்கெட்டுக்கு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகும். அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்க. நமக்கு உறவினர் சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ட்ரேடுக்குள்ள தேவையில்லாம பணத்தை இழந்துட்டு மார்க்கெட்டை குறை சொல்லிட்டு போகக்கூடாது. அப்போ மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி கேட்சப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதே மார்க்கெட்ல லாஸ் ஆகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடனே சொல்லிடுவாங்க, யாராச்சும் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணா இன்னொருத்தர் லாஸ் பண்ணதான் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொருத்தர் ப்ராஃபிட் தான் இன்னொருத்தர் லாஸ், இன்னொருத்தர் லாஸுக்கு தான் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மார்க்கெட்ல அது நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம ஒரு காரணங்களை சொல்றதை விட நமக்கு எப்படி இதை பாதுகாப்பாகவும் பயனுள்ளதா மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுல தான் நம்மளுடைய திறன் இருக்கு. அதுக்கு நிதானம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதே மாதிரி ஒழுங்கு, அதாவது கட்டுப்பாடு, ட்ரேட் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அப்ப இந்த வாய்ப்பு எல்லாம் நம்ம தேட வேண்டும். நேற்றைய காணொலியில நம்ம பார்த்த விஷயங்களை என்னென்ன பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் பக்கம் வீடியோ போடுறதுனால அதுல ஒரு 8 to 10 நிமிஷம் தான் எல்லாரும் ஒரு ஆக்டிவா பாக்குறீங்க அப்படின்னு ஒரு டேட்டா கிடைக்குது. ஆனா சில விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்றதுனால என்ன ஆகும்னா முக்கியமான சிலது நான் கதை சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனா அது புரிய வைக்கிறதுக்காகத்தான். அதை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது மார்க்கெட்டோட கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கை நம்ம பண்ணணும், அதாவது தேர்ந்தெடுக்கணும். அதை நிறைய வழிகள் இருக்கு. எளிமையா உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மாறும். நேற்று பாத்தீங்கன்னா 26,000 கால் போட்டு இருந்தாங்க. அப்ப அதை ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கா நம்ம எடுத்துட்டு 26,000 மேல வணிகம் நடைபெற்றால், 26,000 கீழே வணிகம் நடைபெற்றால்னு 2 ப்ராபபிலிட்டி எடுத்தோம். இப்போ மார்க்கெட் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் செகண்ட் ஆஃப் இறங்கி இருக்கு. அப்போ பொதுவா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கொடுங்க, நியூஸ் விட்டுருங்க, நியூஸ் பேஸ்ட் எல்லாம் விட்டுருங்க, ஆனா இங்க நடக்கிற நிகழ்வை நம்ம கொஞ்சமாச்சு ஆய்வு பண்ணணும். அப்போ 2 நாள் மார்க்கெட் இறங்கி இருக்கு. அப்ப மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், அதுதான் நமக்கு வேணும். அப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படும். அச்சம் ஏற்பட்ட என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கே மார்க்கெட் இறங்கி இருந்தா நான் அதைத்தான் காரணமா சொல்லியிருப்பேன். அப்போ மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா
கண்மூடித்தனமாக விற்கணும். மார்க்கெட் வந்து ஐயோ இறங்கிருமா, அது ஆயிருமா, அங்க ஒரு நியூஸ் வருது, இங்க வர குண்டு போடுறானாங்க, அது இதுன்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்ல ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒரு மூலையில இருந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இங்க நடக்கக்கூடிய விலை மாற்றங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்ப நேற்றைய காணொலியில நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணோம். 26,000க்கு மேல மார்க்கெட் நிலை பெற்றால் சந்தை ஒரு பெரிய ஏற்றத்தை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவையும் கொடுத்துட்டு, அதோட அடுத்த ப்ராபபிலிட்டி, எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் எல்லாருமே சொல்ல முடியும். இதுதான் கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல என்ன பேட்டர்ன் இன்னைக்கு அமையுதுன்னு தெரியாது அல்லவா? அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓப்பன் லோ அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் அமைஞ்சு மார்க்கெட் வந்து 26,000க்கு மேல நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறது இருந்ததுன்னா ஒரு பெரிய ஏற்றம் கூட அடையலாம் அப்படின்னு சொன்னோம். அடுத்த வார்த்தையை நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், ஆர் ஓப்பன் ஹை அப்படிங்கிறதும் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் ஒரு தொலைவு கம்மியா இருக்கிற சந்தர்ப்பம் அமைஞ்சா, இதற்கு காரணமா சொன்னது வந்து கடைசி 2 நாளும் செகண்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு, இறங்கி முடிஞ்சிருக்காங்க. அப்ப இந்த இறங்கி முடியும் போது எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னா, நாளைக்கு மார்க்கெட் இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டா இந்த பேட்டர்ன் அமையும். ஓப்பன் ஹை, ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு. இல்ல இது இறங்குனத ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒருத்தர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஓப்பன் லோ வந்துட்டு கிரியேட் ஆகும். அப்ப நேத்து மார்க்கெட் இறங்கும் போது நமக்கு ஆடட் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. பாசிட்டிவ் மீன்ஸ் நியர்பை அது வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷரா இருந்திருந்தா, அதாவது 26,000 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய இறக்கத்தை கூட சந்திச்சிருக்கலாம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா. இது வந்து நேற்று நம்ம பேசணும். இன்னைக்கு ஓப்பன் லோ அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் லோ பேட்டர்ன் அமைஞ்சிருச்சு. சரி, ஓப்பன் லோ அமையலாம். அமைஞ்சவன் நமக்கு காலையில ஒரு 9:30 இருந்து ஒரு 10 மணிக்குள்ள நேற்றைய ஹையை கடக்கலாமா? அப்ப நேற்றைய லோ அப்படிங்கிறது வந்துட்டு சாரி நேற்றைய லோங்கிறது 25,857. அப்ப அதற்கு மேல வணிகம் நடைபெறாங்க. நேற்றைய ஹை 26,032. அப்போ இதை ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த டிராவல் பண்ணி கடக்குறாங்க, ஓப்பன் லோ அமையறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் எப்பவுமே லோயர் லெவல்ல வரக்கூடாது. இந்த லோயர் லெவல்ல வர்றது வந்துட்டு ஒரு பேராபத்து. பேராபத்து மீன்ஸ் லாங் ரன்னை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஓப்பன்ல அமைச்சா பெரிய ஒரு ஏற்றமும், ஓப்பன் ஹை அமைஞ்சிருந்தா ஒரு பெரிய இறக்கமும் அமையறதுக்கான வாய்ப்பா அது அமைஞ்சிருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட் ஜோன். அப்ப சப்போர்ட் ஜோன்ல என்ன மாதிரி பேட்டர்ன் அமையுது? அப்ப சப்போர்ட் ஜோன்ல ஒரு ஓப்பன் லோ அமைஞ்சா அதுக்கு ஒரு இம்பாக்டட். இதே ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஹை அமைஞ்சா என்ன அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய திறன் வேண்டும். இது ஒரு பாயிண்ட். அப்ப இதை தெரிஞ்சுட்டாதான். அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் விலை ஏறுது, அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம பொதுவா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை போய் பை பண்றதுக்கு தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலை போய் செல் அடிச்சிருவாங்க. அப்போ மார்க்கெட் கீழே இறக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்ல விலை இறங்கணும், அதே போல கால் ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு புரிதலுக்காகத்தான் நான் இந்த வார்த்தை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆனா நமக்கு வந்து கட்டண பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை ஒரு நினைவூட்டல் கொடுத்துறேன். 29/11/25 நமக்கு வந்து கட்டண பயிற்சி இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணுங்க. இது ஒரு கற்றலுக்காக. இதுல பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு அதை நீங்க பில்ட் பண்ணுங்க கண்டிப்பா இருக்காது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டண பயிற்சி உதவும். இல்ல சார் பை செல் ரெக்கமெண்டேஷனே இல்லைன்ட்டீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, அப்புறம் எதுக்கு நான் கட்டண பயிற்சியில கலந்துக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ கண்டிப்பா கலந்துக்காதீங்க. உங்களுக்காக நீங்களே ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். அதனால மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய டைம் இருக்கிறவங்க, இல்லை சார் எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பார்க்கவே முடியாது, நான் சும்மா கற்று வச்சுட்டு எனக்கு எப்போ வாட்சி பார்க்கும்போது நான் பழகிக்கிறேன், ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. நான் சொல்ற விஷயங்களை உன்னிப்பாக மார்க்கெட்ல பார்த்து யாரெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். கீ பாயிண்ட்ஸ் எதற்காக அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு காலையில 9:52, இது 9:46. நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். 26,000 கால் 170 to 190 ஒரு இம்பாக்ட் ஏரியா. இதற்கு மேல் நிலை பெற்றால் சற்று நிப்டி ரேஞ்ச் அப்சைடு எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கலாம்.
அப்படிங்கிறத கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்த விஷயத்திலேயே நம்ம இன்னொரு டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். இங்க பாருங்க, இது பெருசு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு எதுக்காக நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 10 மணி நமக்கு ஒரு 3/4 மணி நேரத்திலேயே மார்க்கெட் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்றாங்க. இங்க பாருங்க, நேற்றைய ஹை மேல் சந்தை. ஓகே, இண்டெக்ஸ் ரேஷியோ பிரச்சனை இல்லை. எழுத்துப்பிழை ஏதாச்சும் இருக்கலாம். ஏன்னா நம்ம விரைவாக டைப் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் எழுத்துப்பிழைகள் வரும். அதனால வந்துட்டு இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம். ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா லிக்விடிட்டி ப்ராப்ளம். இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம்ங்கிறது ஒரு கட்டண பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். இதனால் சந்தை ஏற்றம் சீராக இருக்கலாம். அதாவது வயலண்டா பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தேற்றம் மாதிரி விரைவா ஸ்பீடாலாம் இருக்காது, சீரா இருக்கலாம் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்தது, அல்லது சற்று இறக்கம் கொடுத்த பின் வெர்டிக்கல் ஏற்றம் இருக்கலாம். அதாவது சந்தை ஒரு ஸ்லைடா இறங்கலாம், இறங்குனா நமக்கு வந்துட்டு அதற்கப்புறம் எங்க சப்போர்ட் எடுக்கிறாங்களோ அங்க வேகமா திருப்பி ஏறும் அப்படிங்கிறது. அல்லது இங்க சைடுவே போகலாம். மற்றும் இங்க சந்தை ரிட்டர்ன் ஆகலாம், ஆனால் வாய்ப்பு மிக குறைவு. காரணம் என்னன்னா லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்ததுனால அங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடாத வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மார்க்கெட்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இப்ப மார்க்கெட்ல நடக்கிற எல்லா ப்ராபபிலிட்டி இதுதான், இதுக்கு மேல வேற ப்ராபபிலிட்டி இல்ல. அப்ப எல்லாமே கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஆனா ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க உள்ள இருக்கு. அப்ப சந்தை என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால தான் ப்ராபபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு அப்படி கொடுத்தாச்சு. அப்ப இது இப்போ 9:52க்கே கொடுத்தாச்சு. அப்போ நம்ம எது கொடுத்துருக்கிறோம், இங்க சந்தை ரிட்டர்ன் ஆகலாம், ஆனால் வாய்ப்பு மிக குறைவு. இந்த இடத்துல மார்க்கெட் ஏற ஏற பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒன்று, புட் ஆப்ஷன்ஸை பை பண்றவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இது அறவே ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த கிடைக்கக்கூடிய தகவல். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் கேப் அப் ஓப்பனுக்கு உண்டான வீடியோ போட்டாச்சு, கேப் டவுன் ஓப்பனுக்கு உண்டான வீடியோ போட்டாச்சு. ஃபிளாட் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பனுக்கு ஒன்றும் நான் போடல. ஏன்னா இந்த இதற்கு கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது கேப் அப் ஓப்பனுக்கோ ஒரு கேப் டவுன் ஓப்பனுக்கோ இதை பேஸ் பண்ணி நம்ம லைவ் மார்க்கெட்ல நீங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஓப்பனுங்க, இந்த மாதிரி ஓப்பன் நீங்க ஃபீட்பேக் கொடுப்பீங்க நல்லா எதிர்பார்த்தேன். ஆனா இது நடக்கல அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு இதை பெருசா இது மதிக்கல அப்படின்னு தெரியுது. ஆக்சுவலா நான் வந்து இந்த 2 வாரமாவே நான் இந்த ஃபிளாட் ஓப்பனுக்குண்டான வீடியோ போடலாம்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு அந்த ஃபிளாட் ஓப்பனுக்குண்டான தாக்கம் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபிளாட் ஓப்பன். மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25,884, இன்னைக்கு ஓப்பன் 25,842, ஒரு 40 பாயிண்ட் மைனஸ். இது நெகட்டிவ் ஓப்பன் கூட எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் லோ அமைஞ்சதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சிருக்கோம். இதுதான் பாயிண்ட்ஸ். அப்ப இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு பேஸ்டா வந்தாச்சு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்தவன் எதனால் வந்தவன் மீன்ஸ் நிப்டி வந்தவங்க 26,246 அப்படிங்கிறது வந்துட்டு போன வாரம் வந்த ஹை. இன்னைக்கு 26,215 ஹை வச்சுட்டாங்க. லைஃப் ஹை அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 26,277 நினைக்கிறேன். இப்போ நமக்கு பேஸ்ட் வைக்கலாம். நம்ம 52 வீக் ஹை அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட $26,246. அப்ப 26,246 அப்படிங்கிற ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு மார்க்கெட் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ஒரு ஆக்ரோஷம் இருக்கா, இதை வந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இங்க மார்க்கெட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா இந்த மார்க்கெட் வந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு இங்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசா இல்லை. அப்ப இது பிரேக் அவுட்டே பண்ணாலும் கடகட கடகட மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வருமா, சரி கவரிங் வருமா அப்படின்னா கண்டிப்பா பெருசா தெரியல. ஆனா மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே, அதாவது இன்றைய ஹைக்கு மேலேயே நாளைக்கு இருக்கணும், ஓப்பன்ல அமையணும். அப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் ஒரு 26,500 மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். ஆனா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு உற்சாகம் இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே பேட்டர்னாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மீண்டும் இறங்கறதுக்கு உண்டான உத்வேகம் போயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, இது வந்து 25,950 கால் புட்டோடது.
இங்க பாத்தீங்க அப்படின்னா 25,950 புட்டோட ப்ரீவியஸ் ஹை 164. அதே போல புட் ஆப்ஷனுடைய இன்றைய ஹை 160. இந்த டேட்டாவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நூத்தி 160ங்கிறது இன்னைக்கு ஹை, நேற்றைய ஹை அப்படிங்கிறது 164. இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தா 130 ரூபாய் லோ வச்சிருக்காங்க. ட்ரேடு நடந்தது பார்த்தா இந்த 153 அப்படிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், புட்டோட டுடே ஹை ஆஃப்டர் நமக்கு மார்க்கெட்டோட புட்டோட எஸ்டர்டே ஹையும் நமக்கு தாண்டுறாங்க. அதுக்கு மேல இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க மார்க்கெட் ஒரு ஏற்றத்தை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏற்றம் பண்ணவன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலுடைய ப்ரீவியஸ் ஹை 240. அந்த இடத்துக்கு கீழே வரவே இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு, கால் செல்லர் பேனிக் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த கால் செல்லர் பேனிக் ஆனாலே மார்க்கெட் என்ன ஆக போகுது, மேல் நோக்கி தான் போகணும். ஆனா அந்த மேல் நோக்கி போறது இந்த இடத்துல இருந்து அக்ரெசிவ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. இந்த வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லாம மார்க்கெட் ஏறத்தான் செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ஏற்றம் நமக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்துட்டு இந்த இதற்குண்டான ஆக்சஸ் வந்து ட்ரேடிங் வியூ ஆக்சஸ் வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பெய்டு மெம்பர்ஸுக்கு வந்துட்டு கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க அதனுடைய டேட்டாஸ் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேணும் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு மார்னிங் வீடியோஸும் கிடைச்சிடும். அடுத்தது இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர். இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல பாருங்க நமக்கு 26,094 இதுதான் கால் செல்லர் பேனிக் பிளேஸ். மினிமம் பிரைஸ் வந்து 26,076. அப்போ இந்த இடத்த நமக்கு கடந்துடுறாங்க. கடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இதற்கு கீழே வரவே இல்லை. அடுத்தது மேக்சிமம் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு நேற்றைய டேட்டா படி அப்ப பாத்தீங்கன்னா 26,186. அப்ப அதை கடந்து முடிஞ்சிருக்கிறாங்க. அதை கடந்து முடிஞ்சிருந்தாலும் மார்க்கெட்ல நமக்கு டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடட் பிரீமியம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய பிரீமியத்தை ஆட் பண்ணீங்க 153 பிளஸ் 134. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 287 ரூபாய் வருது. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 322.47. அப்ப பாத்தீங்கன்னா 9 6 369 ரூபா வருது. அப்ப கிட்டத்தட்ட 80 ரூபாய். இப்போ 25,950 ஒருத்தர் ஸ்ட்ராடல் பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க லாஸ்ல இருக்காங்க. இதே ரெண்டு பிரீமியத்தை பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா மார்க்கெட் வந்துட்டு இந்த 287 அப்ப 25,950 பிளஸ் 300ன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 26,150. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. 287 தான் இடணும், நான் ஃபுல்லா ரவுண்ட் ஆஃபா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் 300 பண்ணிருக்கேன். அப்ப 26,150. அப்போ இனி பார்க்க போனால் நமக்கு இந்த 300 ரூபாய்ன்னு எடுத்துட்டா 25,950 கால் 300 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்போ இவங்க 300 அதாவது இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா 287. அப்போ இந்த 287 ரூபாய்க்கு கீழே நல்லா புரிச்சுக்கோங்க, இந்த 287 ரூபாய்க்கு கீழே 25,950 கால் ஸ்டேபிளா நிக்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போறது தடைப்பட்டுரும். ஏன்னா 26,150 மேல இருக்க முடியாதுல்லவா. இதுவே இவங்க 287க்கு மேலதான் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் 26,150 ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கும். அதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப 25,950 நமக்கு ஓகே. அடுத்தது இன்றைய க்ளோசிங் வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப 26,200 எடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு 25 ரூபாய். அப்பங்கும்போது இது வந்துட்டு 26,200 எடுத்துக்கலாம், 26,250 எடுத்துக்கலாம். இப்ப இதில் பாருங்க காலோட விலை 146, புட்டோட விலை 121. இப்போ இதுவே நான் வந்துட்டு மாத்தி 250 ஸ்ட்ரைக்கா எடுக்கிறேன் அப்படின்னா 250 புட்டு வந்து பாத்தீங்கன்னா 146 ரூபாய் இருப்பான், 250 கால் பாத்தீங்கன்னா 121 ரூபாய் இருக்கணும். அந்த மாதிரி சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். இங்க பார்க்கலாம் 250 போட்டு பார்க்கலாம். பாத்தீங்களா 144 புட்டு நம்ம 146 எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி 119 ரூபா நம்ம எவ்வளவுக்கு 121 ரூபா எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீடு. இது வந்து மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப எளிது. மார்க்கெட் எங்க இருக்கான் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு வந்துட்டு நான் ஏன் 250 எடுத்துக்கலன்னா இது ஒரு நான் மீட்டிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கறதுனால நான் மீட்டபிள் ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் நமக்கு வந்துட்டு
அப்போ நமக்கு ஒரு 121 146 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 134 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டா வரும். அப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம கணக்கீடு பார்க்கணும். அப்ப 26,200 பிளஸ் 134 அப்ப 26,334 இந்த பக்கம் 26,066 அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. இதான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். அடுத்து இந்த டேட்டா இந்த ஹை லோவை நீங்க ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வந்து நமக்கு அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப பாருங்க 26,200 கால் 26,000 புட். இது வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள். அப்ப மார்க்கெட் 26,100 அப்படிங்கிறத ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கை நமக்கு இப்போதைக்கு இருக்கிறாங்க. அப்ப மார்க்கெட்டை பொறுத்தவரை 26,000 கால் 26,200 கால் நமக்கு வந்து 162 ரூபாய் கை வச்சிருக்காங்க. 26,000 புட் 181 ரூபாய் வச்சிருக்காங்க. அப்ப மார்க்கெட் 26,100 தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் அப்ப நமக்கு இருக்க போகுது. அப்ப மார்க்கெட்டோட பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு 26,100 அப்படிங்கிற இடத்த நம்ம பேஸ் பண்றோம். அப்ப 26,100 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் அதே மாதிரி இன்றைய ஹை என்ன இருக்காங்களோ அதுக்கு மேல நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சா நமக்கு மார்க்கெட் மேல போகும். இப்ப இந்த இடத்துல நாளை தினம் நமக்கு சென்செக்ஸோட க்ளோசிங்கும் இருக்கிறதுனால மார்க்கெட் ரொம்ப உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். ஆப்ஷன்ஸ் பையர்ஸா இருக்கிறவங்க ரேஷியோ இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கணும். பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் நல்ல ஒரு பெஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி வேரியேஷன் வந்தாலும் மார்க்கெட் ஒரு வால்டைல் சைட்வேக்குள்ள போயிடும். இப்போ நிஃப்டி பிளஸா இருக்கான், பேங்க் நிஃப்டி மைனஸா இருக்கான், இந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு அமையக்கூடாது. அமையுது அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு கொஞ்சம் ஆப்ஷன் பையரை வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும். இந்த மாதிரி பெரிய ஏற்றம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு எவ்வளோ பேஸ்டு ஏறி இருக்காங்களோ நாளை தினம் அப்படியே ஏறிடணும். அது ஏறக்கு ஒரு 20% தான் நமக்கு வாய்ப்பு. அது மீதி 80% என்னன்னா இந்த இடத்துல சைடுவே போயிடுவாங்க. ஒரு 50%க்கு மேல சைடுவே போறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி 20% இறங்குறதுக்கு வாய்ப்பா அமையலாம். ஆனா நாளைக்கு வந்து உன்னிப்பா கவனிக்கணும். அதனால வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு இது ஒரு சைடுவே மூமெண்டா எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக, அதாவது வால்டைலா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஒரு பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா நாளைக்கு வந்து இந்த ஓப்பன் ஹை மார்க்கெட் நிஃப்டியோட ஓப்பன் ஹை ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நாளைக்கு அமையக்கூடாது. நாளைக்கு ஓப்பன் லோ டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்து மார்க்கெட் ஏறிச்சா திருப்பி ஏறலாம். ஆனா திருப்பி ஏறினவங்க திருப்பி ஃபாலும் வரக்கூடாது. ஸோ இதை கவனிக்க போகணும். அது மாதிரி வெயிட்டேஜ் நிஃப்டியும் பாருங்க. ஏன்னா பிரேக் அவுட் அப்படி ஆகும்போது எல்லாருமே கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். ஆனா இன்னைக்கே அந்த கால் செல்லர் வந்து அந்த ஃபோர்ஸை காட்டல. அது காரணம் வந்து அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த அட்டவணை மாற்றம் நாளைக்கு வந்துட்டு 26,200 புட் 26,300 கால் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாலுமே மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன்ல அது மாதிரி கொடுத்தாலும் திருப்பி மேலே போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். 26,200 கால் புட் இந்த மாதிரி ஸ்ட்ராடல் நாளைக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ராடல் வரும்போதும் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும். மார்க்கெட் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். இப்போ 26,500 கால் 26,400 கால் 26,300 கால் 26,200 புட் இந்த மாதிரி பேட்டர்ன் அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலேயும் இன்றைய ஹை தான் நாளைக்கு எஸ்டர்டே ஹை. அப்போ இதற்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சதுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். அப்போ நாளைக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதர்வைஸ் நமக்கு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கலோ கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்துடும். இல்லைன்னா பிரேக் அவுட்டே ஆகாம மார்க்கெட் இந்த இடத்துல மீண்டும் திரும்பக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடலாம். திரும்பிச்சுன்னா என்ன ஆயிடும், ட்ரிபிள் டாப் அதில் 4 டாப் இல்லை 3 டாப் ஏதோ ஒரு பேரை சொல்லி நம்ம வந்துட்டு மார்க்கெட் இறங்குறதுக்கு நம்ம வாய்ப்பாக மாற்றிடுவோம். அதனால நாளைக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ரொம்ப நம்பிக்கையெல்லாம் மார்க்கெட் மேல வைக்காதீங்க. லாட் சைஸ் வந்து எப்பவுமே கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.